வணக்கம். நாங்க இன்னைக்கு மகாகாரண பஞ்சாட்சரம் பற்றி பார்க்க போறோம். கடந்த வகுப்புல காரண பஞ்சாட்சரம் பற்றி பார்த்தனாங்க. ஒவ்வொன்றா பார்த்தனாங்க. இதுதான் கடைசி 5வது மகாகாரண பஞ்சாட்சரம். என்னென்று வாசிப்பான். காரண பஞ்சாட்சரத்திலும் சூக்குமமானது மகாகாரண பஞ்சாக்கரம் ஆகும். அப்ப கடந்த இதுல காரண பஞ்சாக்கரத்திலும் விட சூக்குமமானது இந்த மகாகாரண பஞ்சாக்கரம். முதல் தூலம், பிறகு சூட்சுமம், பிறகு அதிசூக்குமம். அதிசூக்குமத்தை முத்தியன்னும் சொல்றது. பிறகு காரணம், இது மகாகாரணம். அப்ப எல்லாத்திலையும் சூட்சுமமானது. இதுதான் அங்க கடைசி 5வது. அப்ப இது எப்படி என்றா, ஆன்மா சிவத்தை அணைந்து ஆனந்தத்தில் மூழ்கும் நிட்டை நிலையில் ஆன்மா அருளையும் நினையாது ஆனந்தமாகவே நிற்றலால் அவ்விடத்து அருளெழுத்தாகிய வகாரமும் நீங்கி சிகாரமொன்றே நிற்கும். அப்ப ஆன்மா சிவத்தை அணைந்துன்னா சேர்ந்து ஆனந்தத்தில் மூழ்கும் நிட்ட நிலையில சிவத்தை அணைந்து அதோடு சேர்ந்து ஆனந்தத்தில் மூழ்கிற நிட்ட நிலை. நாங்க நிட்டையில நாங்க கடந்த அத்தியாயங்கள் எப்படி கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், அந்த 4வது. அப்ப அந்த நிட்ட நிலையில ஆன்மா அருளை நினையாது, அருளையும் நினைக்காது ஆனந்தமாகவே நிற்கும். அவ்விடத்து அருளெழுத்தாகிய வகாரம் நீங்கி சிகாரம் ஒன்றே நிற்கும். அப்ப அருள் எழுத்து தானே நாங்க வகாரம் பார்த்தனாங்க. அந்த 5க்கு சீனாண்ட என்ன வானா யானாண்டு. அப்ப இங்கே அந்த அருளையும் நினையாது தானே, நினைக்காது ஆனந்தமாகவே நிற்கும். அருளையும் நினைக்காமல் ஆனந்தமாகவே நிற்குது. அப்ப அந்த அவ்விடத்துல அந்த நிலையில அருள் எழுத்தாகிய வகாரமும் நீங்கிடும். அப்ப சீனா மட்டும்தான் நிற்கும். சிகாரம் ஒன்றே நிற்கும். சி என்னும் இந்த ஓர் எழுத்து மந்திரமே மகாகாரண பஞ்சாக்கரம் எனப்படும். அப்ப இந்த சி என்ற ஒரு எழுத்துத்தான் மகாகாரண பஞ்சாக்கரம். தூலத்தில நம சிவாய, சூட்சுமத்தில சிவாய நம, அதிசூட்சுமத்தில முத்தியில சிவாய, காரணத்தில சிவ, இங்க மகாகாரணத்தில சி என்ற ஓர் எழுத்துத்தான். இவ்வாறு 5 எழுத்தாய் இருந்த மந்திரம் பின்பு 3 எழுத்தாய், பின்பு 2 எழுத்தாய், இறுதியில் ஓர் எழுத்தே ஆகிவிடுகிறது. அப்ப இந்த 5 வகை பஞ்சாட்சரம் பற்றித்தான் நாங்க பார்த்தனாங்க. அப்ப 5 இருந்தது. முதல் தூலத்திலையும் சூட்சுமத்திலையும், பிறகு 3, பிறகு 2 உண்டாகி இருக்கிறது. சிசி என்று இது அப்ப இது எல்லாமே அந்த படிமுறை எப்படி என்று நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப இப்படி உச்சரித்து கொண்டு வரைக்க எங்களுக்கும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. அந்த படிமுறையோட போகிக்க இதுதான் நாங்கள் பார்த்த பஞ்சாக்கரத்தின் வகைகள். அத பட்டினத்தடிகள் அந்த நிட்ட நிலையில சொல்ற மேலதிக விளக்கம் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அது ஒரு கதையோடு எப்படி என்றதை சொல்றார். அது இன்னும் சைவ சித்தாந்தத்துக்கு இன்னும் பெரும் உதவியாக இருக்கும். அதை நாங்கள் பார்க்கலாம். நன்றி.